நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ, நலமா இருக்கீங்களா? வணக்கம் கல்பனா, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நலமா இருக்கேன். இறை மக்களும் நலமா இருப்பாங்கன்ற நம்பிக்கையோடவே கதை கேட்க போயிடலாம். ஸோ இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான பாட்டி என்ன பண்றாங்க, ஒரு சின்ன இட்லி கடை போட்டு இட்லி வியாபாரம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. பசி எடுக்குது, இட்லி எல்லாம் வர சொல்றீங்க. ஸோ 7 மணிக்கே பசிக்குது அவங்களுக்கு. ஸோ இப்போ என்னன்னா, அந்த இட்லி கடையில இட்லியோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 5 ரூபா ஒரு இட்லி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரேட்ல ஒரு என்ன பண்றாங்க, கம்மியான ரேட்டுக்கு என்ன பண்றாங்க, குறைவான விலையில கொடுத்து நல்ல சுவையான இட்லி என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. சோ அப்போ அங்க வரக்கூடிய நிறைய வாடிக்கையாளர்கள் அந்த பாட்டியை மாட்ட ஓஹோன்னு அவங்க வியாபாரம் ஆகுது போகுது. பக்கத்துல திடீர்னு ஒரு நாள் ஒரு புதிய ஹோட்டல் என்ன பண்றாங்க ஆரம்பிக்கிறாங்க. சோ நீங்க வந்து நின்றுட்டு எல்லாம் சாப்பிடணும்னா போய் உள்ள உட்காந்து என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். இந்த அம்மா வந்து கையேந்தி பவன் மாதிரி தெருவோரம் என்ன பண்ணிருக்காங்க, சாலையோரம் வச்சிருக்காங்க இட்லி கடை. அங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலோட அறிவிப்பு பாத்தீங்க அப்படின்னா, விழா இந்த திறப்பு விழாவை முன்னிட்டு 1 வார காலத்திற்கு இலவச இட்லி கொடுக்கப்படும். சோ இப்போ 5 ரூபாய் இட்லிக்கு ஆட்கள் போவாங்களா, இலவச இட்லி தான் போவாங்க. அடிச்சு பரண்டு ஆயாமாட்ட இருந்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஹோட்டலுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹோட்டல் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு திருப்பி ஆயாமாக்கு வேலை வரும்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த ஹோட்டல் அப்புறம் இட்லியோட விலை 3 ரூபான்னு என்ன பண்றாங்க போடுறாங்க. என்னடா 3 ரூபான்னு போடுறாங்கன்னு சொல்லி ஆட்கள் திரும்ப 5 ரூபாய் விட்டு என்ன பண்றாங்க, 3 ரூபாய் நல்லா இருக்கோ இல்லையோ ரூபா கம்மின்னு ஓடுறாங்க. இந்த ஆயாம என்ன பண்ணுது, 5 ரூபாய் இட்லி திரும்ப என்ன பண்ணுது, 3 ரூபாய்க்கு மாத்திக்குது. போட்டி இருக்கு இல்லையா, சரி நம்மளும் 3 ரூபாய்க்கு என்ன பண்ண கொடுக்கணும்னு சொல்லி 3 ரூபாய்க்கு என்ன பண்ணுறது கொடுக்குது. உடனே ஹோட்டல் கணக்கான 1 ரூபாய் ஒரு இட்லி அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், அவன் ஒரு போர்டு வைக்கிறான். அடிச்சு பறந்து என்ன பண்ணுது போகுது. இப்படியே போட்டி போயிட்டு இருக்கு. பயங்கரம் பார்த்து இந்த ஆயாமாவில் என்ன பண்ண முடியல, ஈடு கொடுத்து நிக்க முடியல. அப்போ ஒரு கடையில் அது என்ன பண்ணுது, கடையை சாத்திட்டு சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாள் அப்படி நகர்ந்துட்டு இருக்கு. இப்போ அந்த இட்லி கடையில அந்த புதிய ஹோட்டல் என்ன பண்றாங்க, ஒரு போர்டு வைக்கிறாங்க, ஒரு இட்லி 20 ரூபாய் அப்படின்னு சொல்லி. வச்சதுக்கு அப்புறம் எல்லாம் போய் ஆயாமா எங்க, 5 ரூபாய் இட்லி ஆயாமான்னு என்ன பண்றாங்க, தேடுறாங்க. ஆயாமாங்க இல்ல. பல நேரங்கள் இது வந்து ஒரு சிறிய கதையாக இருந்தாலும் இதன் பின் இருக்கக்கூடிய அரசியல் என்பது ரொம்ப ரொம்ப பெருசு. அதை நாம் உணர்ந்து உள்ளூர் வியாபாரிகளை ஆதரிக்கவும் ஊக்கம் அளிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா ஒரு அற்புதமான மெசேஜ் வந்து கொடுத்திருக்கீங்க கதையின் வழியா. சிந்திப்போம், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஆலய தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். திருத்தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. திருத்தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே திருத்தூதர்களே, விண்ணுலகில் எங்களுக்காய் அறிந்து பேசுமே. திருத்தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே.
இயேசு கிறிஸ்துவின் பேரன்பின் பார்வை அழைத்திட தயக்கமின்றியே அவர் பாதை சென்ற சீடரே, தாய் திருச்சபையின் முதல் தலைவராக வீற்றிடும் பாக்கியம் கொண்ட மறை போற்றுகின்ற தூதரே, இயேசுவின் பெயரினால் புதுமை செய்த புனிதரே, இன்னல்கள் துளைத்தும் மனம் உடைபடாத பாறையே, இயேசுவின் அன்பினில் இணைந்திருந்த மகிமையே, கிறிஸ்தவம் காக்கும் பெரும் தூணான தூதரே, தலைகீழாய் சிலுவையில் அறையப்பட்டீரே, தலைவர் போல மாட்சியாய் உயிரும் தந்தீரே. வாழ்க வாழ்க தூதரே, தூயராயப்பரே, விண்ணுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுமே. வாழ்க வாழ்க தூதரே, தூயராயப்பரே, விண்ணுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுமே. திருத்தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் புனிதம் எங்கும் ஓங்கவே. இறைவன் ஒருவரே என ஆழ்மனதில் நம்பியே, இறையாற்றலுக்கே தன்னை அர்ப்பணித்த தூதரே, தமஸ்கு நகரிலே வான்கடவுள் சொன்ன வாக்கினால் இதயம் உருகியே கொடுங்குணம் விடுத்த புனிதரே, கிறிஸ்துவின் அன்பினின்று பிரியாத நேசமே, திருச்சபையின் தூணாக மெலிகின்ற புனிதரே, இயேசுவின் அடிமை என்று நீர் வாழ்ந்த மாண்பிற்கு சாட்சியாக தழும்புகளை உடல் சுமந்த தூதரே, கிறிஸ்துவுக்காய் அனைத்துமே உதறிச் சென்றீரே, நல் மாதிரியின் போதகரே, உம்மை வணங்கினோம். வாழ்க வாழ்க தூதரே, தூய சின்னப்பரே, விண்ணுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுமே. வாழ்க வாழ்க தூதரே, தூய சின்னப்பரே, விண்ணுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுமே. திருத்தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் புனிதம் எங்கும் ஓங்கவே. சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் இந்த தளத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ பழைய திரைப்பட பாடல், ஐ திங்க் அது பட்டுக்கோட்டையாருடைய வரிகள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன பையில செய்திகள் தான் ஒரு சாங்ல, அந்த சாங் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஆனா வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நாம மட்டும் வளர்ந்துட்டு போறது வளர்ச்சி கிடையாது. அது அப்பவே ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, பெரிய கவிஞர் என்ன பண்ணி சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் இந்த 2026 ஒரு செல்ஃப் growth, நான் என்னில் வளர்ச்சிக்கான நான் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன, இதனால எனக்கு இது பழக்கமே இல்லைங்க அப்படின்னா இன்னில இருந்து என்ன பண்ணலாம், கத்துக்கொள்ளலாம், பழக்கப்படுத்திக் கொள்ளலாம். அப்படி செய்ய வேண்டிய முதல் செயல் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு பழக்கமே இல்லை அப்படின்னாலும் கூட இன்று இரவிலிருந்து என்ன பண்ணுங்க, செய்ய தொடங்குங்க. இன்னைக்கு நாள் எப்படி போச்சு, நான் இன்னைக்கு நாள்ல எவ்வளவு நேரத்தை பயனுள்ள விதமா பயன்படுத்தினேன், பயன் இல்லாமல் நேரத்தை வீணடித்தது எவ்வளவு மணி நேரம், எதனால வீணடிச்சேன், எதனால கரெக்டா. நிச்சயமா அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே இன்னைக்கு எப்பப்பெல்லாம் நல்லது செய்ய வாய்ப்பு கிடைச்சது, எப்பப்பெல்லாம் கெட்டதை விட்டு விலக வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டு அந்த உறங்க செல்வதற்கு முன் நம்ம போனோம்னா இன்னைக்கு நாள் உருப்படியா நமக்கு போயிருக்குதா போகலையா தெரிஞ்சிடும். ஏன்னா இதுக்கு ரெண்டுக்குமே காரணம் நாம தான். அது நன்றாக சென்று இருந்தாலும் காரணம் நாம தான், மோசமா போயிருந்தாலும் காரணம் நாம தான். அப்ப நாளைய நாள என்ன பண்ண முடியும், சரிவர தொடங்க முடியும். அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த ரெஃப்ளெக்ஷன் என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுற கூடாது, செய்து பார்க்க வேண்டும். முயற்சி செய்வோம், தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். மாந்தர் அனைவரும்
நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனித மிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர். இறை இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, மாதாட்டேவனுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிற்கு பின் வருகின்ற இந்த வாரம் நமக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருப்பாடல் இறைவனே அனைத்துலகின் தலைவர் என்கின்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவிலிய பேராசிரியர்கள் திருப்பாடலை 5 புத்தகங்களாக பிரித்திருக்கின்றார்கள். அதனுடைய பார்வையில் நாம் பார்க்கிற பொழுதுதான் சரியாக நாம் திருப்பாடலை புரிந்து கொள்ள முடியும் என்பதில் மிக ஆழமான அறிவுரையை நமக்கு தருகின்றார்கள். அப்படி பார்க்கிற பொழுது நாம் இன்று தியானிக்க இருக்கின்ற இந்த திருப்பாடல் 3வது புத்தகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் எண் 98. இறைவனே உண்மையான அரசன் என்பதை எண்பித்து காட்டுவதற்காக 7 திருப்பாடல்கள் நமக்கு இந்த 180 திருப்பாடல்கள் இருக்கிறது. சொல்ல போனால் 47, 93, 95, 96, 97, 98, 99. அப்படி என்றால் இறைவனே உண்மையான அரசன் என்பதை எடுத்து காட்டும் விதமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த திருப்பாடல் 98 9 வசனங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன என்று பார்த்தால், மீண்டும் மீண்டுமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், பாபிலோனிய அடிமை தலையிலிருந்து மீண்டு வந்த இந்த மக்கள் எருசலேமை நோக்கி பயணிக்கின்றார்கள். நாங்கள் எல்லோருமே வணங்கா கழுத்துள்ளவர்களாக இறைவனை நாங்கள் எதிர்த்து நின்றோம், அடிமைகளாக பாபிலோனுக்கு சென்றோம், குரோர பிடியிலே நாங்கள் துன்பப்பட்டோம், மீண்டும் வர இறைவன் எங்களுக்கு ஆசிரியை கொடுத்திருக்கிறார். அதனால் நாங்கள் மீண்டும் எருசலேம் நோக்கி பயணிப்போம், எருசலேம் தேவாலயத்திலே விழுந்து மன்றாடுவோம் நாங்கள் என்கின்ற மகிழ்ச்சியோடு திரும்பி வருகின்றார்கள். ஒரு புது வாழ்வுக்காக, ஒரு புத்துணர்வுக்காக, புதிய காற்றை சுவாசிக்க இந்த திருப்பாடல் நமக்கு பயன்படுகிறது. இறைவனை நாம் புகழ வேண்டும் என்பது ஆகச்சிறந்த ஒன்றாக இருக்கிறது. அதற்கு பயன்படுகின்ற இந்த திருப்பாடல் எண் 98 மிக சிறப்பாக இருக்கின்றது. இதை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். 1 முதல் 3 வரை, 4 6 மற்றும் 7 9. கடவுளை துதிப்பாட முதல் 1 3 வரையும் இறைவன்தான் உலகை ஆளுகின்றார், அந்த அரசின் கீழ் தான் நாம் வாழுகின்றோம், அது சிறப்புமிக்க அரசு என்பதை எடுத்து காட்டுவதற்காக 4 6 வரையும் மற்றும் கடைசி 7 8 9 வசனங்கள் இந்த இயற்கை எவ்வாறு இறைவனை புகழுகிறது என்பதை எடுத்து காட்டும் விதமாக இது அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாடலை நாம் தியானிக்கிற பொழுது எப்படி இந்த இஸ்ரேல் இனம் பாபிலோனிய அடிமை தலையிலிருந்து மீண்டு வந்த பொழுது அவர்கள் உன்னத காற்றை சுவாசித்தார்களோ, அதே போல கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த மகிழ்ச்சியில் இருக்கிற நாம் மீண்டும் வர வேண்டும். எதிலிருந்து என்றால், பாவம் என்கின்ற நிலையிலிருந்து, துரோகம் என்கின்ற நிலையிலிருந்து நாம் மீண்டு
மீட்பை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டும் விதமாக இந்த திருப்பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது. இதனுடைய சிறப்பே 3 கருத்தின் கீழ் அது அமைந்திருக்கிறது. ஒன்று, கடவுளுடைய திட்டம் மக்களை மீட்பின் பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதும், இந்த மீட்பு மகிழ்ச்சிகரமான மீட்பாக ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும். காரணம், இந்த மீட்பை சுதந்திரித்துக் கொள்கின்ற ஒவ்வொருவரும் அதை முழுமையாக அனுபவிக்க வேண்டும், எந்த ஒரு குறையும் அவர்களிடத்தில் இருக்காது என்பதை எடுத்து காட்டும் விதமாகவும், மேலும் நம்முடைய நீதி தீர்ப்பு நாளிலே நாம் உண்மையின் மக்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் மீண்டு வர வேண்டும், திரும்பி வர வேண்டும். யாரை நோக்கி என்றால் இறைவனை நோக்கி. இயேசுவின் பிறப்பினுடைய அந்த மகிழ்ச்சி, அந்த அன்பு, அந்த இரக்கம், இதையெல்லாம் இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட அதை நாம் பகிர்கிறோமா என்பதை சிந்திக்க இந்த திருப்பாடல் நமக்கு வழிவகுக்கிறது. இன்னும் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், நாம் திரும்பி வருகிற பொழுதுதான் இறைவனை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொள்ள முடியும். எதுவுமே முதலில் இலவசமாக கிடைத்து விட்டது என்றால் அதிலே சுவாரஸ்யம் இருக்காது. மாறாக எப்பொழுது இறைவனுடைய அருளை நாம் சரியாக பெற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் அவருடைய மக்களாக வாழ முடியும். ஆக இந்த திருப்பாடல் நாம் இறைவனை புகழ, இறைவனே நம் அரசர் என்பதை எடுத்து காட்டும் விதமாக கொடுத்திருக்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன்தான் எனக்கு அனைத்துமாக இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் பயணிப்போம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். குறிப்பாக இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த திருப்பாடல் எங்களுடைய வாழ்வுக்கு ஏற்ற வகையிலே அமைந்திருக்கின்றது. நாங்கள் பாவத்திலிருந்து மீண்டு வர, புதிய காற்றை சுவாசிக்க, புத்துணர்வோடு, விடுதலை உணர்வோடு நாங்கள் உம்மிடம் திரும்பி வர நீ எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த திருப்பாடல் உண்மையிலுமே இந்த உலகத்திலே நாங்கள் பாவம், துரோகம் என்கின்ற நிலையிலிருந்து, துன்பம் என்கின்ற நிலையிலிருந்து மகிழ்வு என்கின்ற நிலைக்கு திரும்பி வர இது எங்களுக்கு உதவுவதாக. தந்தையே, உம்முடைய அருளால் உம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சி எங்களுக்கு அனைத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக கெஞ்சி கொண்டாடுகின்றோம். நல்ல தாயே, தந்தையே, ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. இந்த ஆண்டில் நான் என்னுள் வளர்ச்சிக்கான செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததா என்ன? என்னுள் வளர்ச்சி காண வேண்டும் அப்படின்னா, நம்ம எழுந்த உடனே செய்யற சின்ன சின்ன காரியங்கள் முதற்கொண்டு ஒரு சின்ன சின்ன வேலைகளை கூட நம்ம தொடர்ச்சியா செய்யறோமா அப்படின்றத சோதிச்சு பார்க்கணும். எழுந்த உடனே நம்மளுடைய படுக்கையையும் நம்மளுடைய தலையணையும் எடுத்து வைக்கிறோமா, அது நம்ம தொடர்ச்சியா செய்யறோமா ஒவ்வொரு நாளும் அப்படின்றத நம்ம சோதிச்சு பார்த்தோம்னா நமக்குள்ள மாற்றங்கள் இருக்கான்றது நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏங்க பெட்ஷீட் எடுத்து வைக்கிற பெரிய வேலையாங்கன்னு கேட்டா நிச்சயமாக இன்னைக்கு பலருக்கு அது ஒரு பெரிய வேலையா தான் இருக்குது. அது மறுநாள் இரவு உறங்க செல்ற வரைக்கும் அந்த காலையில் எப்படி கலைஞ்சிருந்துச்சோ அப்படியே இருக்கக்கூடிய சிலர் இருக்கதான் செய்றாங்க. சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைங்க எனக்கு என்ன பண்ணுவாங்க, அம்மா சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாள் அப்படி வச்சது கிடையாது, திட்டு விடும். அதுக்கு நான் சொல்றேன், நான் என்ன பதில் சொல்லணும், காலையில புது சட்டை போடும்போது பீரோல இருந்து எடுக்கிறேன், நைட்டு வந்து திரும்ப மடிச்சு நான் பீரோலுக்குள்ள வைக்கட்டுமான்னு நான் என்ன பண்ண விதண்டாவாதத்துலாம் கேட்பேன். சோ இதெல்லாம் என்ன அப்படின்னா சின்ன வயசுல பண்ணக்கூடிய சின்ன பிள்ளைங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் ஜோபமா சொல்றாரு. அதான் நானும் சொல்றேன். சோ என்ன அப்படின்னா அந்த சின்ன சின்ன வேலைகள் இன்னைக்கு தனியாக இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல வீடு வந்து பார்த்தாங்க, சில டைம் வீட்டுக்கு அம்மாவோ இல்லை யாரோ வந்தாங்க அப்படின்னா வீடு நீட்டா இருக்கிறது காரணம் என்னன்னா சின்ன வயசுல அந்த செஞ்ச சின்ன சின்ன தொடர்ச்சியாக செய்த அந்த செயல்கள் தான். சோ அப்போ அது விருப்பப்பட்டோ இல்ல வெறுப்போடோ செஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை என்ன பண்ணிருக்கு, கொண்டு பண்ணிருக்கு. சோ அந்த மாதிரி சின்ன சின்ன செயல்களை தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது அது நம்ம மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். இன்னும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும்ன்றதை தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஜனவரி 3. இயேசுவின் தூய்மை மிகு பெயர். இயேசு என்னும் பெயர் எபிரேய மொழியில் மீட்பு என்றும் அராமிக் மொழியில் விடுவித்தல் என்றும் பொருள் தருகிறது. இயேசு என்னும் இப்பெயர் சொல் விண்ணகத்திலிருந்து வானதூதர் வழியாக புனித மரியன்னைக்கும் புனித யோசேப்பிற்கும் அருளப்பட்டது என்பதை திருவிவிலியம்
நமக்கு சான்று பகர்கின்றது. இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும் என்று திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் பதிவு செய்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களிடம், நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று யோவான் நற்செய்தியில் அறிவுறுத்துகிறார். பிரான்சிஸ்கன் துறவற சபையினை சேர்ந்த புனித சியன்னா பெனார்தீன் அவர்கள் கிபி 15ஆம் நூற்றாண்டில் இயேசுவின் தூய்மைமிகு பெயர் பக்தி முயற்சியினை முதலில் பரப்புதல் செய்தார். திருத்தந்தை 10ஆம் கிரகோரி அவர்கள் கிபி 1274ஆம் ஆண்டு இயேசுவின் தூய்மைமிகு பெயரினை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் கிபி 1862ஆம் ஆண்டு இயேசுவின் தூய்மைமிகு பெயர் திருவிழாவினை கொண்டாட அனுமதி வழங்கினார். இயேசுவின் தூய்மைமிகு பெயர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஆண்டவர் இயேசுவின் வழி நடக்க உறுதி ஏற்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு நாளுமே நம்மளை செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் எப்படி பண்றது, நம்மளுக்குள்ள என்ன மாற்றங்கள் வருதா இல்லையா அப்படின்றத சோதிச்சு பார்க்கணும். ஸோ அந்த வகையில் அடுத்ததான் என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேசும்போது, ஒரு மேடையில் பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஃபோக்கஸ்டா இல்லை. ஒரு 30 செகண்ட் ரீல்ஸை கூட அவங்களால முழுமையாக என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அவங்க ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கான கவன குவிப்புங்கிறதே இல்லை. அப்போ அதற்கு புத்தக வாசிப்பை என்ன பண்ணுங்க, மேற்கொள்ளுங்கள். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது புத்தகத்தை என்ன பண்ணுங்க, படிங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவர் சொன்ன விஷயங்கள் பலர் சொன்ன விஷயம், பலர் அதை அப்படி என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஒரு அற்புதமான விஷயம் கிடையவே கிடையாது. அதுல உள்ள லயத்து போனவங்களுக்கு, அதுக்குள்ள மூழ்கினவங்களுக்கு தான் அவனுடைய இனிமை என்ன, அது என்னென்ன மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்லாம் தெரியும். அதை வார்த்தைகள்ல சொல்லவே முடியாது. எப்பெல்லாம் என் மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்குதோ, எப்பெல்லாம் என்னால எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ, ஒரு 10 நிமிஷம் புத்தகத்தை எடுத்து நீங்க உட்கார உங்க வாழ்க்கையில நாள்தோறும் ஒரு பழக்கமாக மாற்றிக்கொண்டீர்கள் அப்படின்னா, எங்கெல்லாம் எனக்கு ஃபோக்கஸ் இல்லைன்னு சொல்றீங்களோ அங்கெல்லாம் உங்களால ஈஸியா ஃபோக்கஸ்ல என்ன பண்ண முடியும், வேலை செய்ய முடியும். அவ்வளவு அற்புதமான விஷயத்தை அந்த புத்தகம் என்ன பண்ணும், நிகழ்த்தி காட்டும். சோ அப்ப நான் வாசிப்பதும் கற்றுக்கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டையும் இந்த ஆண்டு முழுவதும் அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் அப்படின்னு ஒரு டைம் செட் பண்ணி நாம் செய்தோமே ஆனால், இந்த வருஷம் முடிவுக்குள்ளலாம் கிடையாது, ஒரு 21 நாள்ல நமக்குள்ள மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னா தொடர்ந்து வாசிப்போம், தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆர்ப்பாட்டமாய் முடிவெடுத்த அந்த இளைஞன் கண் போன போக்கிலே கால் போகச் செய்தான், கால் போன போக்கிலே மனம் போகச் செய்தான், மனம் போன போக்கிலே பணம் போகச் செய்தான். மனித மதிப்பீடுகளை மறந்து போன அவன் தீய வழிகளில் முன்னுதாரணம் காட்டினான். போதித்த போதகர்களை எள்ளி நகையாடினான். கண்ணால் கண்ட நரக மகிமையை போற்ற பறைசாற்றினான். ஆள் சேர்த்தான். சாகும் நாளுக்காக காத்திருந்தான். அந்த சாக்காட்டு நாளும் சடுதியில் வந்து நிற்க ஆசையாய் செத்தும் போனான். பாடையிலும் பயணமானான். பாடை தூக்கிய அந்த 4 பேர் பேசிக்கொண்டார்கள், இந்த நாரப்பயலுக்கு நரகம் உறுதி. அதைத்தானே அந்த பாடையில் போகிறவனும் எதிர்பார்த்தான். தங்கு தடையின்றி நரக வாயிலை அடைந்தான். தாரை தப்பட்டை முழங்க தரமான வரவேற்புடன் அழைத்து செல்லப்பட்டான். உற்சாகமாக உள்ளே போனவனுக்கு காத்திருந்தது நரக அதிர்ச்சி. அங்கே அன்று பார்த்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இல்லை, ஆனந்த கூத்தாட்டம் கும்மாள கூத்தாட்டம் இல்லை, அப்படி எதுவுமே இல்லை. எங்கும் ஓலம் ஓலம் மரண ஓலம், அழுகை பற்கடிப்பு அங்கலாய்ப்பு.
தீயில் வெந்து கொண்டிருப்போரின் சித்திரவதை சீற்றங்கள் அவலங்கள் அலறல்கள் பற்களை நர நரவென்று கடித்தபடி இங்கும் அங்கும் உலவிக் கொண்டிருந்த கொம்பு முளைத்த பிசாசுகள் தலைமை பேயிடம் போய் வாதிட்டு நின்றான். இது அநியாயம், அக்கிரமம். நான் வந்து பார்த்தபோது நரகம் இப்படி இல்லையே, எல்லாம் தலைகீழாயிருக்கிறதே. கொக்கிப்பல் சிரிப்புடன் அந்த கோர கொம்பு பேய் கொக்கரித்ததாம். நன்றாக ஏமாந்து போனாயா மனித பதரே, அப்போது நீ பயணியாக வந்தாய், இதோ இப்போது உறுப்பினராக வந்திருக்கிறாய். நாங்கள் பயணிகளுக்கு நரகத்தை அப்படித்தான் பளிச்சென்று காட்டுவோம். ஆசை காட்டி மோசம் செய்வதில் பசாசு ஒரு ஜெகதல பிரதாபன் தான். பூலோக பளபளப்புகள் அவை நரகலோக பிரதிபலிப்புகள். ஆம், சொக்கத்தங்க சொர்க்கத்துக்கு கவர்ச்சி காட்ட தெரியாது. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம். என்னுள் நான் வளர்ச்சிக்கான செய்ய வேண்டிய செயல் அடுத்ததா என்ன? என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்னுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கிறதா, இதில் நான் கரெக்டா அதாவது சரியாக கவனம் செலுத்துகிறேனா அப்படின்றத நம்ம வந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான உணவு சாப்பிடணும், எந்த நேரத்துல எந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த நேரத்துல அந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் சொல்லுவாங்க, காலை உணவை அரசன் போலவும் மதிய உணவை மந்திரி போலவும் இரவு உணவை நான் ஒரு யாசகம் தர்மம் கேட்கக்கூடிய ஒருத்தர் போலவும் நான் என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ அதை நாம் கரெக்டா ஃபாலோ பண்ணா உடலும் ஆரோக்கியத்தோடு இருக்கும். சிறப்பு. இன்னும் இது போல வர நிகழ்ச்சிங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் நேற்றைய பகிர்வின் தொடர்ச்சியாக இன்றும் இயேசுவின் வகைப்படுத்தும் திறன், கேட்டகரைசேஷன் ஸ்கில். நல்ல ஆளுமைகள் சிந்தனைகளை, பொருட்களை, மனிதர்களை வகைப்படுத்துகின்றார்கள். அது கற்றுக் கொடுப்பதற்கு, பணியாற்றுவதற்கு, பணிகளை மேம்படுத்துவதற்கு உதவுகின்ற ஒரு திறன், கேட்டகரைசேஷன் ஸ்கில். இயேசுடைய வாழ்வில் இந்த வகைப்படுத்தும் திறன் இருந்தது என்பதை நேற்று பகிர்ந்து கொண்டேன். இன்றும் ஒரு வியப்பான செய்தியை சொல்லி பகிர விரும்புகிறேன். மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒரு சிறுவனை குணப்படுத்தும்படி இயேசுவின் சீடர்களிடம் அவருடைய தந்தை கொண்டு வருகிறார். அவர்களால் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை. ஆகவே இயேசு அந்த பேயை ஓட்டி விடுகிறார். பிறகு தனியே இருக்கும்போது சீடர்கள் இயேசுவிடம் கேள்வி கேட்குறாங்க, எங்களால் ஏன் அந்த பேயை ஓட்ட முடியவில்லை? இதுக்கு முன்னால் எத்தனை பேயை நாங்கள் ஓட்டியிருக்கிறோம், இயேசுவின் பெயரால் சொல்கிறேன் ஓடு என்று சொன்ன பேய்கள்லாம் ஓடிவிட்டன என்று மகிழ்ச்சியோடு இயேசுடைய சீடர்கள் இயேசு முந்தி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பேயை ஓட்ட முடியவில்லை. ஆகவே அதற்கான விடையை இயேசு சொல்கிறார். மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 29இல் இயேசு சொல்கிறார், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது. இந்த செய்தியை நாம் நுட்பமாக ஆய்வு செய்கின்ற பொழுது இயேசு பேய்களையும் வகைப்படுத்துகின்றார். ஆகவே என்னுடைய மொழியில் சற்று நகைச்சுவையாக நாம் சொல்வதென்றால் இயேசு சொல்கிறார், பேய்களில் 2 வகைகள் இருக்கின்றன. வீக்கான பேய்கள், ஸ்ட்ராங்கான பேய்கள். வீக்கான பேய்களை இயேசுவின் பெயரால் சொல்கிறேன் ஓடு என்றால் அது ஓடிவிடும். ஸ்ட்ராங்கான பேய்கள் இயேசுவின் பெயரால் சொல்கிறேன் ஓடு என்றால் அது ஓடாது. ஏனென்றால் ஸ்ட்ராங்கான பேய். 2 வகையான பேய்கள். ஆகவே இவ்வகை பேய், இந்த வலிமை வாய்ந்த பேய்கள் இறைவேண்டல்னால மட்டும் ஓடிவிடாது. இறைவேண்டலும் நோன்பும், இறைவேண்டலும் தியாகமும், குவாலிட்டி ப்ரேயர், தியாகத்தோடு இணைந்த இறைவேண்டல் தான் இந்த வலிமையான பேய்களை போக்கும் என்று இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். பேய்களை கூட இயேசு வகைப்படுத்துகிறார். ஆகவே நம்முடைய வாழ்விலும் நம்முடைய நோய்களை, நம்முடைய சிக்கல்களை, தடைகளை நாம் வகைப்படுத்த வேண்டும். சில தடைகள் சிறிய தடைகள், சில தடைகள் பெரிய தடைகள். குழந்தையின்மை என்பது ஒரு பெரிய தடை. திருமண வாழ்வு அமையாமை என்பது ஒரு பெரிய தடை. சிறிய தடைகளும் வருகின்றன, பெரிய தடைகளும் வருகின்றன. சிறிய தடைகளை நாம் இறைவேண்டல் மூலமாக நாம் மேற்கொள்ளலாம். பெரிய தடைகள் என்றால் நாம் நோன்பு இருக்க வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், நம்முடைய இறைவேண்டலை வலிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கற்றுத்தருகிறார். எனவே இந்த வகைப்படுத்தும் திறன் என்பதை இயேசு இயல்பாக, நிறைவாக, நன்றாக கையாளுகிறார். இயேசுவிடமிருந்து இந்த வகைப்படுத்தும் திறனை நாமும் கற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.
மிக சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததாக அடுத்ததா அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல் கிளாரிட்டி, இலக்கு தெளிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தவறான பாதையில நான் வந்து மின்னல் வேகத்துல போறேன், நான் அவ்வளவு வேகமா ஓடுறேன் அப்படின்னா அதுல ஓடி எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா பாதை தவறாக இருக்கின்ற பட்சத்தில் நான் போய் சேர வேண்டிய இலக்கு என்னால் அடைய முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஸோ இந்த பேருந்து தாங்க ரொம்ப வேகமா போகும், அந்த பேருந்துல நான் ஏறுறேன், ஆனா நான் போக வேண்டிய ஊர் திருநெல்வேலி, அந்த பேருந்து போற ஊர் கோயம்புத்தூர்னா என்னால் திருநெல்வேலி போய் சேர முடியுமான்னு கேட்டா முடியாது. ஸோ அப்போ அந்த இலக்கு தெளிவு ரொம்ப 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 முக்கியம். அப்ப இந்த ஆண்டில் நான் என்னவாக ஆக விரும்புகிறேன் அப்படிங்கிற முடிவு இல்லாம தெளிவு இல்லாம நான் ஒரு பயணத்தை தொடங்கினேன்னா அந்த பயணம் எனக்கு இலக்கை சென்று அடையக்கூடிய பயணமாக நிச்சயமாக இருக்காது. அது ஒரு ஆரோக்கியமான பயணமாகவும் அமையாது. தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் சிறப்பான ஒரு சிந்தனை கடவுள் நீங்கள் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்னுள் நான் வளர்ச்சி காண, மாற்றம் காண, இந்த ஆண்டை நான் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும், அதற்கு நான் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன செய்ய சொல்றாங்க? அதை சொல்வாங்களே, ஒரு அழகான வார்த்தையை சொல்வாங்க, கடிகாரத்தில் ஓடிக்கொண்டிருப்பது முட்கள் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில அந்த நேரத்தை வந்து நம்ம வந்து சரியா பயன்படுத்திட்டு இருக்கோமா, மதிப்பு மிக்க உள்ள வகையில பயன்படுத்துறோமா? நான் என்னுடைய நேரத்தை எனக்கு கொடுக்க இருக்க நேரத்துல நான் அது சரியான வேலைகளை நான் கரெக்டா அதை செஞ்சுட்டு இருக்கேன், நான் அதை கடந்து போறேன்னா அப்படின்றத சற்றே நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரெல்லாம் எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்றீங்களோ அது நேரம் சரியில்லைலாம் கிடையாது. எனக்கு நேரத்தை சரியா பயன்படுத்த தெரியல, அதுதான் சரியான வாக்கியமாக அது இருக்கும். சோ அது நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. கடவுள் இறைவனுடைய படைப்புல எல்லா நேரங்களும் எல்லா மணித்துளிகளும் நல்ல மணித்துளிகளே நல்ல நேரங்களே. அப்ப அந்த வகையில் நான் எப்பெல்லாம் செயல்படாம சும்மா முடங்கி போயிருக்கணும், சோம்பேறித்தனத்தோட இருக்கணும், அதுதான் எனக்கான கெட்ட நேரம். ஏன்னா எனக்கு வச்சுக்கக்கூடிய ஆப்பு வெளியே இருந்து யாரும் வைக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு நானே என்ன பண்ணுவேன் வச்சுக்குவேன். சோ அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்தை சரிவர பயன்படுத்துவது. ஒரு இடத்துல 9 மணிக்கு இருக்கணுமா, 8:55 அங்க இருப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளுது. சோ ஒரு டிராபிக் ரொம்ப இருக்கும் இந்த நேரத்துல அப்படின்னு தெரியுதா, அந்த டிராபிக்கை ஸ்கிப் பண்றதுக்கு எப்படி விரைவாக கிளம்ப வேண்டும், அந்த திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைம் மேனேஜ்மெண்ட், எவன் ஒருத்த நேரத்தை சரிவர பயன்படுத்துறானோ அவனுடைய வாழ்வின் வெற்றிகளை யாராலும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. தொடர்ந்து பேசலாமா? இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, வாழ்விலே மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இருக்க பல சமயங்களில் நம்மால் இயலாமல் போய்விடுகிறது. ஏன்? இதோ ராபர்ட் ஆண்டனி என்ற இந்த அறிஞர் அதற்கான காரணங்களை நமக்கு முன்னால் வைக்கிறார். அவர் கூறுகிறார், we have 3 main beliefs about life that prevent us from being happy and satisfied. என்ன அந்த 3? What I do not have is better than what I have. Having more is better. And when I get what I want, I will be happy. அவர் என்ன சொல்ல வருகிறார்? நம் வாழ்விலே மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் இருக்க 3 மனநிலைகள் அல்லது நம்பிக்கைகள் நம்மை தடை செய்கின்றன. என்ன அந்த 3 மனநிலைகள் அல்லது நம்பிக்கைகள்? 1, என்னிடம் இருப்பதை விட என்னிடம் இல்லாதது சிறந்தது. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்வோம் அல்லவா? என்னிடத்திலே திறமைகள் இருக்கிறது, ஆனால் என்னிடத்திலே இது இல்லை அது இல்லை, அதுதான் மிக முக்கியமானது. இக்கரைக்கு அங்கே இருந்து பார்த்தால் அவன் சொல்லுவான், இல்லை உங்ககிட்ட தான் எல்லாம் இருக்கு, என்கிட்ட ஒன்றும் இல்லை. நண்பர்களே, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்ற அந்த மனப்பான்மையை பழமொழியை புரிந்து கொண்டு என்னிடம் இருப்பது போதுமானது என்று நான் நினைக்க வேண்டும். ஆனால் பல நேரங்களிலே நமக்கு இருக்கிற மனநிலை என்னிடம் இருப்பதை விட என்னிடம் இல்லாததுதான் சிறந்தது. இரண்டாவதாக, எதுவானாலும் சரி என்னிடத்திலே நிறைய இருக்க வேண்டும், பணம் நிறைய இருக்க வேண்டும், பொருள் நிறைய இருக்க வேண்டும், எப்போதுமே கைவிரித்து நிற்கின்ற நிலை, அது நமக்கு நிறைவை தரவே தராது. ஏனென்றால் முழுமையாக வந்த பிற்பாடும் என்ன, இன்னும் கொஞ்சம் வேணும் என்ற ஒரு மனநிலை நிறைவு தராது. மூன்றாவது, நான் விரும்புவதெல்லாம் என்னிடம் இருக்கும்போது நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் விரும்புறதெல்லாம் எனக்கு கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன். அது தவறானது.
ஏன்னா நான் விரும்புவதெல்லாம் என்னிடத்திலே வந்த பிற்பாடு என் மனம் சொல்லும் இன்னும் கொஞ்சம் வேண்டுமே என்று. எனவே இந்த 3 தவறான மனநிலைகளை நம்மிடமிருந்து எடுத்து விடுவோம். அதாவது என்னிடம் இருப்பதை விட இல்லாதது சிறந்தது என்ற மனநிலை, எதுவானாலும் சரி எனக்கு நிறைய வேண்டும் என்ற மனநிலை, நாம் விரும்புவதெல்லாம் என்னிடம் இருக்கும்போதுதான் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் என்ற மனநிலை. இந்த 3 மனநிலைகளையும் தூக்கி எறியுங்கள். அதுதான் வெற்றிக்கான ஒரே வழி. செய்வோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆண்டோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம். நமக்குள்ளே நம்ம வந்து சில சோதனைகளை சோதித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம வந்து என்ன சோதித்து பார்க்க வேண்டும்? அடுத்ததா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்ம எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான செயல். ஏன்னா இது வந்து நம்ம பல நேரங்கள்ல செய்யாமல் போவதனால நம்மளோட வாழ்க்கை என்ன அப்படின்னா ஒரு மோசமான நிலையில இருக்குது. என்ன அப்படின்னா பாசிட்டிவ் செல்ஃப் டாக். எனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும், எனக்கு நல்ல அறிவு இருக்குது, கடவுள் எனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு, என்னை சுற்றி எல்லாமே நல்லதா நடக்கும், நான் உதவி கேட்டு போற இடத்துல எனக்கு கண்டிப்பா உதவி என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க, கை கால் எல்லாம் நல்லா இருக்கு. இப்படி எல்லா நிலைகளிலும் நான் வந்து நல்ல விஷயத்தை நான் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நட்பு வட்டாரத்துல இருக்கிறப்போ நண்பர்கள் கிட்ட நிறைய நல்ல நல்ல விஷயங்களை யதார்த்தமா என்ன பண்ணிக்கலாம்னா கற்றுக்கொள்ளலாம். போற போக்குல என்ன பண்ணிடுவாங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. ஒரு முறை நண்பர்கள் எல்லாம் உட்காந்து டீ ஷாப்ல டீ சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ ஃப்ரெண்ட் அப்ப திடீர்னு ஒருத்தர் பைக்ல அவர் யதார்த்தமா வந்தவர். அப்போ வந்துட்டு டே என்னடா மச்சான் எப்படி இருக்க, இல்லடா இருக்கீங்கன்னு சொன்னாங்க, போன் பேசினா அவன்ட்டு அவன் சொன்னா இப்படி வாரேன்னு சொல்லி அதான் எல்லாம் ஈவினிங் மீட் பண்ணலாமே அப்படின்ட்டு வந்தேன். அப்படின்னா எப்படிடா வாழ்க்கைலாம் போதுன்னு நான் மச்சான் ரொம்ப கஷ்டமா போகுது அப்படின்னு சொன்னா உடனே இன்னொரு ஃப்ரெண்டு பக்கத்துல இருந்து என்ன பண்ணா டக்குனு 50 ரூபா எடுத்து என்ன பண்ணா நீட்டினான். என்ன மச்சான் 50 ரூபா தர அப்படிமா, இல்ல மச்சான் போற வழியில ஏதாவது கடை இருக்கும் பூச்சி மருந்து வாங்கி கொடுத்து என்ன பண்ணிடும். ஆனா டேய் என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு, ஆமா உனக்கு தான் வாழ்க்கை நல்லா இல்லைன்ட்டு இருந்தா என்ன இல்லன்னா என்ன. சோ இது நட்புக்கு இடையில இந்த விஷயம் வந்து ரொம்ப கடினமாக இருந்தாலும் நட்புக்கு இடையில இது வந்து ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயம். அப்ப அங்க கற்றுத்தர கூட பாடம் என்னன்னா, டேய் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யும், இருந்த போதிலும் என் லைஃப் நான் சூப்பரா போகுது அருமையா போகுது அப்படின்னு சொல்ல என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த மெசேஜ் அங்க என்ன பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ இது நம்ம ஒவ்வொரு நிலைகளிலும் நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, கடவுள் என்னை கண்டுக்கிறதே இல்லை, கடவுளுக்கு கண்ணு இல்லை, கடவுளுக்கு காது இல்லை, மூக்கு இல்லை, எனக்கு மட்டும் தான் எல்லா பிரச்சனையும், என்னமோ அவருக்கு தான் வேலைங்கிற மாதிரி உட்காந்து எல்லா பிரச்சனையும் நம்மளை நோக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. மாற்றங்களே வரதில்லை. ஸோ அந்த பாசிட்டிவ் செல்ஃப் டாக் யார் ஒவ்வொரு இந்த ஆண்டு நம்ம முடிவு எடுத்துக்கணும். ஒரு நாள் கூட நான் எதிர்நிலையா என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், யோசிக்க மாட்டேன் அப்படி நீங்க முடிவு எடுத்து அப்படிப்பட்ட சூழல் அமைகின்ற பொழுதும் கூட அதுல ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதான் சொல்லுவாங்க, இன்னைக்கு பூமிக்கு மழை பெய்யணும்னா எங்கேயோ ஒரு இடத்துல புயல் கிளம்பினா தான் என்ன உண்டு, மழை உண்டு, இல்லைன்னா அங்க மழை கிடையாது. அது போல இந்த வேப்பம் பூ அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு சின்ன தேன் துளி என்ன பண்ணது இருக்குது. ஸோ இது எல்லா விஷயத்திலும் நல்லதை நாம் காண கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த செல்ஃப் பாசிட்டிவ் டாக் இருந்துச்சுன்னா, எப்படி நான் சொன்னேன் இல்லையா, நேரத்தை சரிவர பயன்படுத்தணும், வெற்றி யாராலும் தடுக்க முடியாதோ அது போல எவன் ஒருத்தன் நேர்நிலையான அணுகுமுறையோடு நேர்நிலையான எண்ணத்தோடு இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில எதிர்நிலையா எதுவுமே நடக்கும். கண்டிப்பா நம்ம எடுக்க போற முடிவுல திடமா இருப்போம். அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். மீண்டும் ஒருமுறை இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரையிலும் மத்திய மாநில அரசுகளுக்கான உறவுகளை பற்றி பல்வேறு கோணங்களில் நாம் பார்த்திருக்கின்றோம். ஏனென்றால் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையே அதுதான். எப்படி ஒரு நாடு இயல்பாக அதனுடைய போக்கிலே இயங்க வேண்டும் என்பதற்கு மிக அழகாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது இந்த பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கின்ற, அச்சாணியாக இருக்கின்ற வரி விதித்தல், அதை வசூலித்தல் பற்றிய நடைமுறைகளை பற்றியது. இதை பற்றி கண்டிப்பா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி உள்ளவங்க தான் தெளிவாக பேச முடியும். ஆனால் அரசியலமைப்பு சட்டம் இதை மிகுந்த கருத்தில் கொண்டு, ஏனென்றால் பொருளாதாரம் இல்லை என்றால் இங்க வாழ்வே இல்லை. எனவே இந்த பொருளாதாரத்திற்குடைய முக்கிய ஆதாரமாக விளங்குகின்ற வரி விதித்தல், அதனை வசூலித்தல், பகிர்ந்தளித்தல், இந்த நடைமுறைகளை பற்றி மிக தெளிவாக விரிவாக பேசுகிறது. வரி விதித்தலை பற்றி நாம் அதிகமாக பார்க்க போவதில்லை, அதனுடைய சில கொள்கைகளை மட்டும் நாம் பார்க்க இருக்கின்றோம். வரி விதித்தலை பற்றி மிக தெளிவாக 264 முதல் 291 வரை உள்ள பிரிவுகள் தெளிவாக பேசுகின்றன. அதில் யார் யாருக்கு என்ன பங்கு என்பதை பற்றி இது தெளிவாக பேசுகிறது. குறிப்பாக இந்த வரி விதித்தலை பற்றி பேசுகிற பொழுது ஒரு விடயம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கான அதிகாரம் படைத்தவர்களால் மட்டுமே வரி வசூலிப்பை சட்டமாக மாற்ற முடியும்.
அந்த அதிகாரம் இல்லாதவர்களால் கண்டிப்பாக வரி விதிப்பை அமுல்படுத்த முடியாது. அது மிக தெளிவான பாயிண்ட். அதுதான், அதாவது ஒன் ஹூ இஸ் ஆத்தரைஸ்டு பை லா, சட்டத்தினுடைய அதிகாரம் பெற்றவர்கள் மட்டுமே வரி விதிப்பை செய்ய முடியும். அப்படின்னு சொன்னா அரசுகள் மட்டுமே. அரசு நமக்கு தெரியும், அது 3 தளங்களில் செயல்படுகிறது: மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசுகள். இந்த 3ம் இவை இணைந்துதான். இவைகளை தவிர வேறு யாருக்கும் இந்த நாட்டில் வரி விதிக்கிற அதிகாரம் கிடையாது என்பதை தெள்ள தெளிவாக அரசியலமைப்பு சட்டம் சொல்லிவிடுகிறது. இரண்டாவதாக, மத்திய அரசு வரி விதிக்கிறது. அந்த மத்திய அரசினுடைய வரியை வசூலிப்பவர்களுடைய பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் மாநில அரசுகளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசுகள் தான் அதை வசூலித்து மத்திய அரசுக்கு செலுத்துகின்றன. இந்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு பகிர்ந்தளிக்க வேண்டிய கடமையை மத்திய அரசு கொண்டிருக்கிறது. அதுக்கு அதற்கான அந்த முன்னாடி நிதி கமிஷன் அப்படி இருந்துச்சு. இப்போதும் நிதியமைச்சருடைய தலைமையில் கூடுகின்ற அந்த குழு கண்டிப்பாக எந்தெந்த மாநிலங்களுக்கு தேவையான அல்லது உரிமையான தொகையை அளிக்க வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டத்தினால் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே யாரும் இங்க பிச்சை போடுறதெல்லாம் கிடையாது. மாறாக இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மக்களுடைய வரியை வசூலித்து மாநில அரசுடைய தொகுப்பு நிதிக்கு செலுத்துகிற பொழுது, மத்திய அரசுடைய தொகுப்பு நிதிக்கு செலுத்துகிற பொழுது மத்திய அரசிடமிருந்து மாநிலங்களுக்கு உரிமையான தொகையை உரிய காலத்தில் கொடுக்க வேண்டும். அதான் முக்கியம். உரிய காலத்தில் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் மாநிலங்களுடைய வளர்ச்சி சமசீராக இருக்க முடியும். எனவே மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே இருக்கின்ற இந்த உறவு முறையை பற்றியும் அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதுபோக ஒருவேளை சில நேரங்களில் சில பின்தங்கிய மாநிலங்கள், நமக்கே தெரியும், நம்முடைய இந்தியாவிலும் கூட சில மாநிலங்கள் வளர்ச்சி அடைந்தவையாக இருக்கின்றன, சில மாநிலங்கள் பின்தங்கியவையாக இருக்கின்றன. குறிப்பாக பீகார் போன்ற மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள், இவையெல்லாம் ஒடிசா போன்ற மாநிலங்கள், இவையெல்லாம் மற்ற மாநிலங்களை விட கொஞ்சம் அதிகமாக அவற்றிற்கான நிதியை மத்திய அரசிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று. ஏன்னா ஒரு நாடு ஒரு சமச்சீரான வளர்ச்சியை நோக்கி நடைபெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக எல்லா மாநிலங்களும் ஒருங்கிணைந்த வளர்ச்சியில் இணைய வேண்டும். ஒரு சில மாநிலங்கள் எப்போதும் பின்தங்கி இருக்கிற பொழுது அது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை பாதிக்கிறது. எனவேதான் சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் சில மாநிலங்கள் இன்னும் வளர்ச்சியினுடைய ஒரு குறுகிய இலக்குகளை கூட எட்ட முடியாமல் இன்னும் ஏழ்மையில் தள்ளாடி கொண்டிருப்பதற்கான காரணத்தையும் நாம் பார்க்கிறோம். இன்னும் அத்தகைய மாநிலங்களுக்கு சிறப்பு நிதியை அளிக்கலாம் என்றும் அரசியலமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிறது. இதில் மாநிலங்கள் புறக்கணிக்கப்படக்கூடாது என்பதுதான் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம். மாநிலங்கள் புறக்கணிக்கப்படுகிற பொழுது கண்டிப்பாக அது எந்த வளர்ச்சியையும் ஒரு மத்திய மாநில அரசுகளுக்கிடையே இருக்கிற உறவை சீர்குலைக்கிறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு நடக்கிறது அதுதான். தமிழ்நாட்டுக்கு பல நேரங்களில் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம். நாம் தான் அதிக வரி வருவாயை உருவாக்கி கொடுக்கிறோம், ஆனால் பல நேரங்களில் புறக்கணிக்கப்படுகிறோம். இது ஒரு உரசலை ஏற்படுத்துகிறது. ஆனால் மத்திய அரசு அதை கவனத்தில் கொண்டு மாநில அரசுகளுக்கு உரிய நிதியை உரிய காலத்தில் வழங்க வேண்டும் என்பதை மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே போல பின்தங்கிய இன மக்களுக்காகவும் சிறப்பாக கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை, குறிப்பாக மலைவாழ் மக்கள், பழங்குடியின மக்களுக்கும் கொடுப்பதற்கான பல்வேறு பிரிவுகளை அரசியலமைப்பு சட்டம் உள்வாக்கி இருக்கிறது. இதுவே நிதி ஆதாரங்களை திரட்டுவதும் தொகுப்பு நிதிக்காக அதை ஏற்படுத்துவதும் பற்றி அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. இதை 264 முதல் 291 வரை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. எனவே மத்திய மாநில அரசுகளுக்கிடையே இருக்கிற உறவை மீண்டும் வலுப்படுத்துகிற ஒரு ஆதாரமாக இந்த நிதி ஆதாரம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனுடைய உரிமை என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் இணைந்தமைக்காக உங்களுக்கு நன்றி, வணக்கம். அருமையான இந்திய ரகை நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோடு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில என்னுள் நான் வளர்ச்சிக்கான செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்னு சொல்லி அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க. நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, அதாவது நேர்நிலையான காரியங்களை குறித்து நம்ம சிந்திக்க வேண்டும், அதை பத்தி தான் நம்ம பேச வேண்டும் அப்படின்னா, அப்ப அதே மாதிரி எப்படி நம்ம கிட்ட ஒரு நேர்நிலையான காரியங்களை குறித்து நம்ம பேசணுமோ அதே மாதிரி எதிர்மறையான காரியங்கள் நமக்குள்ள இருக்கு இல்ல அதை பத்தி பேசணும் அப்படின்னா தயவு செஞ்சு அதை தூக்கி போடணும், அதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்றதுதான். கண்டிப்பா வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, வீட்டுல தேவையில்லாத விஷயத்தை வெளியே தூக்கி எக்ஸாம்பிள் அதெல்லாம் கண்டிப்பா வீட்டுல எல்லா கெட்டதையும் நம்ம உள்ள வச்சுக்கிட்டு அதுல வெள்ளை அடிச்சா அது பலன் கொடுக்கும். அந்த வகையில நாம் எனக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, ஹிட்லருடைய நிறைய விஷயங்கள ஒரு சில நல்ல நல்ல வார்த்தைகளும் அவர் என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துல நம்ம தோல்வி அடையக்கூடாது, தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அதை உட்காந்து என்ன பண்ணிட்டு கூடாது, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க கூடாது, அதை எப்படி சரி செய்வது, அதுதான் அங்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த நிலையில எதிர்நிலையாக என்கிட்ட என்னென்ன இருக்குது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்கேன், சாக்கு போக்கு சொல்லிட்டே இருக்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்த நான் நெகட்டிவா என்ன பண்ணிட்டு செஞ்சுட்டே இருக்கிறேன், ஒரு சோம்பேறித்தனம் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணணும், தூக்கி தூர போட வேண்டும். தொடர்ந்து பேசலாம், பார்க்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் நம்மளுடைய உணவுக்காகவும், அதாவது பச்சை மிளகாய் அல்லது வரமிளகாய்க்காக, சிவப்பு மிளகாய்க்காக மிளகாய் சாகுபடி பண்ணுறோம். நிறைய எதிர்பார்ப்போட ஒரு ஏக்கருக்கு இப்படி போட்டால் இத்தனை டன் கிடைக்கும், 40 டன் கிடைக்கும், 30 டன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி போடுறோம். அது ஏன் வரமாட்டேங்குது? மண்ணில் சுண்ணாம்பு சத்து இல்லைன்னா, சாம்பல் சத்து இல்லைன்னா அது இயல்பாக வராதுங்க. உங்களுக்கே தெரியும், மிளகாய்ங்கிறது நீளமாக திடமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. திடமாக அப்படின்னு ஏதாவது ஒன்றில் இருந்தாலே அதுக்கு தேவை கால்சியம். ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், வலுவலுன்னு இருக்கணும், பளபளன்னு இருக்கணும்னா அதுக்கு தேவை சாம்பல் சத்து. தமிழ்நாட்டிலே பொதுவாக எல்லா மாவட்டத்துலேயும் இல்லாத சத்து சாம்பல் சத்து. நம்மகிட்ட தலைச்சத்து கூட ஒரு சில இடத்துல இருக்குது, மணிச்சத்து போதுமான அளவு இருக்குது, ஆனால் சாம்பல் சத்தே கிடையாது. அதனால தான் நமக்கு விளைச்சல் குறையுது. நீங்கள் கெமிக்கலில் பண்ணால் கூட ஒன்று செய்கிறீங்க பார்த்தீங்களா, பொட்டாஷ் வாங்கி போட்டேன்னு. பொட்டாஷ்னா அது வந்து சாம்பல் சத்தை கொடுக்கறது தான் பொட்டாஷ். அதை தான் நாங்களும் சொல்கிறோம். இயற்கை விவசாயத்தில் அது போடாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு விளைச்சல் கிடைக்கல. அதை மட்டும் நம்ம எளிமையாக செஞ்சோம்னா, இன்றைக்கி பொட்டாஷுங்கிறப்ப ஒரு மூட்டை சர்வசாதாரணமாக 1500 2000 அந்த ரேஞ்சில் வாங்குகிறோம். நான் 200 சொல்கிறேன். உங்கள் பக்கத்தில் இருக்க அக்ரி ஆஃபீஸில், வேளாண்மை துறை அலுவலகத்தில் பொட்டாஷ் பாக்டீரியா அப்படின்னு ஒரு திரவம் விற்கும். அந்த திரவத்தை 15 நாளுக்கு ஒரு முறை, ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர் 200 லிட்டரில் கலந்து கொடுத்துக்கிட்டாலே சிறப்பாகும். ரெண்டாவது, 200 லிட்டர் ட்ரம்மில் 20 கிலோ சுண்ணாம்பு கலந்து, அது கூட ஹியூமிக் பவுடர் 2 கிலோ கலந்து, முடியும்னா மீன் அமிலம் 3 லிட்டர் கலந்து தரைவெளியில் ஊற்றிடலாம். அந்த பயிரை பொறுத்தளவில் சடையாக நமக்கு மிளகாய் காய்ச்சி தொங்கணும்னா சத்துக்கள் கொடுக்கணுங்க. அதே நேரத்தில் பூச்சி கடிக்காமல், புழு கடிக்காமல் பார்த்துக்கணுங்க. அதுக்கு என்ன செய்யணும்? 12 நாளைக்கு ஒரு முறை ஒன்று இயற்கை வழி திரவங்கள், வேப்பங்கொட்டை கரைசல், வேப்ப எண்ணெய் கரைசல், கற்பூர கரைசல், அக்னி அஸ்திரம், 5 இலை கஷாயம், 10 இலை கஷாயம், புகையிலை கரைசல், வெள்ளை வேலமரப்பட்டை கரைசல், கருவேல மரப்பட்டை கரைசல், இது மாதிரி ஏதாவது ஒன்றா தயார் பண்ணி முன்கூட்டியே வச்சுக்கிட்டு 2 கலந்து கூட தெளிக்கலாம். இல்லை ஒன்று உருப்படியாக செஞ்சோம்னா தெளிக்கணும். அப்படி இல்லைன்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அந்த ஒரு திரவம் வாங்குங்க. 12 நாளைக்கு ஒரு முறை தெளிங்க. பயிர் முடிகிறவர்களும் தெளிங்க. உங்களுக்கு பொதுவாக வரக்கூடிய பிரச்சனை வந்து பழையி. அந்த பழையி ஏன் வரும் அப்படின்னா, மண்ணில் சாம்பல் சத்து இல்லை, சுண்ணாம்பு சத்து இல்லைன்னா இந்த இலையோ கிளையோ அல்லது வரக்கூடிய காயோ சாஃப்டாக இருந்துச்சுன்னா, பூச்சி கடிக்கிற மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அது வந்துடும். இது திடமாக இருந்தால் அது வராது. அதுக்கு தான் நான் இதை கொடுக்க சொல்கிறேன். நான் திருப்பி இதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதை கொடுத்துட்டிங்கன்னா எந்த விதமான மனசு கஷ்டம் இல்லாமல் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ 40 டன் வரணும் இந்த விதைகளில். ஏன்னா எவ்வளோ காசு போட்டு அந்த விதை வாங்குகிறோம். அது போட்டோம்னா நம்ம உழைக்கிறோம், தண்ணிக்கு கஷ்டப்படுறோம். இவ்வளவும் உழைச்சி செய்யும்போது சின்ன தப்பு செஞ்சு பலூனில் ஓட்ட போட்ட மாதிரி நம்மளுடைய காசெல்லாம் போயிடக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், தயவுசெய்து இதை மட்டும் செய்யுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே மாதிரி தெளிப்பில் 100 லிட்டர் தண்ணியில் இனி வரக்கூடிய காலத்தில் காற்றின் மூலம் பூஞ்சை தொற்று வரும். நுனியெல்லாம் வளைஞ்சு இப்படி தொங்கும், இலையெல்லாம் பச்சை வெள்ளையாக படியும். வரக்கூடாதுன்னு தான் சூடோமோனாஸுங்கிற திரவம் கலந்துக்கணும். சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் 200 கிராம் கலந்துக்கணும். மீனமிலம் அல்லது பஞ்சகாவியா 1 லிட்டர் கலந்துக்கணும். பூச்சி கடிக்கக்கூடாதுன்னு தான் நான் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் சொன்னேன், அது கலந்துக்கங்க. இதை மட்டும் ஒரு நைட்டு வச்சுருந்து தெளிங்க. ஒவ்வொரு 12 நாளைக்கு ஒரு முறை தெளிங்க. மிளகாய் சிறப்பாக இருக்கும். அது ராமநாதபுரம்
மானாவாரியாக இருந்தாலும் சரி, மற்ற பகுதியில் நீங்கள் தண்ணீர் ஊற்றி செய்கிறதா இருந்தாலும் சரி, அந்த தண்ணீருங்கிறப்போ ஒன்றை மட்டும் சொல்லிடுறேங்க, அதிகமான இடைவெளியில் 7 நாளைக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை, 12 நாளைக்கு ஒரு முறைன்னு தள்ளி கொடுக்கணும். அப்போ தான் மிளகாய் சாகுபடி சிறப்பாக இருக்கும். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். நம்மை நாமே மாற்றிக்கொள்வதற்கு செய்ய வேண்டிய சில செயல்கள்ல அடுத்ததா என்ன பண்ணணும்? ஸோ அடுத்ததா நான் வளர்ச்சிக்கான செய்ய வேண்டிய செயல் எமோஷனல் கண்ட்ரோல். என்னுடைய உணர்வுகளை நான் கட்டுப்படுத்தி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். எங்க கோபம் டக்குன்னு வருதோ அந்த இடத்துல நான் கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா நான் என்ன பண்ணணும்? கட்டுப்படுத்த வேண்டும். இந்த இடத்துல எனக்கு அழுக பயங்கரமா பீறிட்டு வருகிறது, அப்போ அந்த நேரத்தில் அதை நான் கட்டுப்படுத்தணும்னு நினைச்சா அதை கட்டுப்படுத்தி நான் அதை கட்டுப்படுத்தி கொள்ளுவனும் நான் என்ன பண்ணுவேன்? தயார்படுத்தி. இந்த உடற்பயிற்சி எல்லாம் செய்யறாங்களே, நம்ம உடம்பு வந்து குறைக்கணும், அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது பயிற்சி செய்யணுமா? பயிற்சி கிடையாது, நம்ம கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணிட்டா போதும், சில நேரம் கண்ட்ரோலுக்கு வந்துரும். அதான் நான் சொல்லுவேன் இல்லையா, எனக்கு எங்க ஆசிரியர் சொல்லி கொடுத்தது, கோபம் அடிக்கடி படுறப்ப நீ இதை நினைச்சு கூட உனக்கு கோபம் வராது. நாய்க்கும் தான் கோபம் வருது, எனக்கும் தான் கோபம் வருது, அப்ப நாய்க்கு எனக்கு என்ன வித்தியாசம் நினைச்சுக்கோ. அப்ப இந்த கோபம் எங்கெல்லாம் வருதோ அந்த டைம் அது ஒரு செகண்ட் பொறுமையாக கோபப்படுறது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஒரு செகண்ட் நின்று யோசிச்சு இந்த கோபத்தை வெளிப்படுத்தலாமா வேண்டாமா, வெளிப்படுத்தினால் என்ன நன்மை நடக்குது என்ன தீமை நடக்குது, இந்த விஷயம் யோசித்துட்டாலே என்ன பண்ண முடியும்? நம்மளால கட்டுப்பாடாக இருக்க முடியும். அந்த எமோஷனல் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் தொடர்ந்து சிந்திப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து மலச்சிக்கல், பைல்ஸ் ப்ராப்ளம், மூலம், அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ், இன்டைஜஷன், இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து மிக முக்கியமான இது ஆயுர்வேத மருத்துவத்துல வந்து முதல்ல கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரான செரிமானம் அப்படின்றது தான். ஹெல்தி டைஜஷன் ஆஃப் த ஃபுட். நம்ம எது சாப்பிட்டாலுமே அது வந்து ஒரு ப்ராப்பர் டைஜஷன், நல்ல ஆரோக்கியமாக அது ஜீரணம் ஆனாதான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அது வழிவகுக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பாடுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா வேலை அவசரம், டைம் இல்லைன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சார் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்றோம், என்ன டைமுக்கு சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், அந்த டைம் சாப்பிட்றதுக்கு முன்ன பின்ன ஏதோ ஒன்று அவசரத்துக்கு வேகம் ஏதோ ஒன்று வாயில போட்டுட்டு அடுத்த வேலைக்கு ஓடிட்டு போயிடுறோம். இதுதான் வந்து நாள் ஆக 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 நம்ம உடம்புக்கு கிட்டத்தட்ட எல்லா நோய்களுக்கும் ஒரு 99% நோய்களுக்கு இந்த ஒரு இம்ப்ராப்பர் டைஜஷன் தான் வந்து மூல காரணமா இருக்கு. உணவு சரியா ஜீரணம் ஆகாம தான் ஒரு பிரச்சனையாக கொடுக்குது. சொன்ன மாதிரி இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து அஜீரண கோளாறுகள் அது வெளிப்படும் முதல்ல. இப்போ அந்த மாதிரி வயிறு உபசம், இல்லை வயிறு புண்ணு, அல்சர், வயிறு எரிச்சல், வயிறு ரொம்ப நேரமா அப்படியே ஜீரணமே ஆகாத மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாப்பாடு இந்த மாதிரி வரும். ஸோ சாப்பாடு சரியா ஜீரணம் ஆகலை அப்படின்னு சொன்னா அப்போ அதுல தான் வந்து நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்கள் ஒரு தாத்துக்களும் உருவாகுது. ஸோ அதுல இந்த உருவம் கரெக்டா சரியா இருக்க சத்துக்கள் குறைபாடுனாலயே இன்னைக்கு அல்சர் வருது. மவுத் அல்சர் காரணமே உங்களுக்கு விட்டமின்ஸ் குறைபாடுனால. அது அடுத்தது சரியா ஜீரணம் ஆகலை அப்படின்ற போது அப்போ என்ன ஆகும்? அது இயற்கையாகவே வந்து ஒன்று மலச்சிக்கலை உண்டு பண்ணும், அல்லது வந்து லூஸ் மோஷன் அப்படி கொண்டு போய் விடும். அப்போ அது அடுத்த கட்ட பிரச்சனை. ஸோ இதை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே இது வந்து சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் இதுதான் மிக முக்கியமானது அப்படின்றது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியான உணவு முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாம நம்மளால பார்த்துக்க முடியும். மலச்சிக்கல் அப்படித்தான் உங்களுக்கு எல்லா நோய்க்கும் காரணம் மலச்சிக்கல். அப்போ நல்ல ஃபைபர் ரிச் ஃபுட்டு எடுக்காததுனால, நல்ல உணவுகளை மென்று சாப்பிடாததுனால, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறி, கீரைகள், அதுலயே நம்ம சொல்லிடலாம் ஃபைபர் குறைவு. அதாவது ஒண்ணு ஃபைபர் அல்லது இன்னொன்னு வந்து நீர், குடிநீர். நல்ல தண்ணி நிறைய அளவு குடிக்கணும். காலையில மினிமம் ஒரு 3-4 டம்ளர் தண்ணி காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறது நல்லது. மற்ற நேரத்துலயுமே வந்து நல்ல ஹைட்ரேஷன், நல்ல ஒரு நாளைக்கு வந்து 2-3 லிட்டர் தண்ணி தாராளமாக குடிக்கலாம் நார்மலா இருக்கிறவங்க. இல்ல நான் அடிக்கடி வெளியே போறேன், இன்னும் வேறு அதிகமா வருது, பிசிக்கல் ஒர்க் நிறைய இருக்குன்ற போது இன்னும் கூட 1 லிட்டர் சேர்ந்து குடிக்கலாம். தண்ணி நல்லா குடிச்சாலே வந்து அது வந்து அந்த ப்ராப்பர் டைஜஷன் அண்ட் பவுல் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஆனா முக்கியமா தண்ணி எப்போ குடிக்கக்கூடாது அப்படின்னா சாப்பிடும்போது நடுவில் நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு குடிக்காமல் இருக்கிறது நல்லது. அது எப்படின்னா நிதானமாக பொறுமையாக மென்று சாப்பிட்டாலே நமக்கு அந்த உமிழ் நீர் வந்து உணவில் நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ அது வெளியாக நமக்கு விழுங்குறதுக்கு சுலபமாக இருக்கும். நம்ம வேகமாக விழுங்கும் போது ஃபுட்டு வந்து ட்ரையாக இருக்கும், அது போய் தொண்டையில் அடைக்கும். அதுக்கு திரும்ப நம்ம தண்ணி குடிச்சிட்டு வேகமாக அது உள்ள விழுங்கிட்டு இருப்போம், அது கூடாது.
சாப்பாடுக்கு முன்ன தண்ணி குடிக்கலாம், சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து தண்ணி குடிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ உறுத்துதுன்னா கொஞ்சமா சாப்பிட்ட உடனே கொஞ்சமா தண்ணி குடிச்சிக்கலாம். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு ஏத்துறதுக்குமே வந்து ஆயுர்வேதத்துல ஒரு சிறந்த ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து வெயிட் நல்லா குறையணும் அப்படின்னா, அல்லது வெயிட் ரொம்ப அதிகமா ஏறணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எப்போ குடிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு முன்ன எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி அதிகமாக குடிக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது இயற்கை தான். நம்ம சாப்பிட போறோம், அதுக்கு முன்னே ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சாப்பிடக்கூடிய உணவோட அளவு குறைய போகுது. அல்லது இருக்கிற வெயிட் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம சாப்பாடை நல்லா மென்று சாப்பிடுவோம். அப்போ அதுல வரக்கூடிய ஊட்டச்சத்து நமக்கு ப்ராப்பரா உடல்ல போய் கிடைக்கும். அப்போ வந்து உடல் ஆரோக்கியம், உடல் எடையும் வந்து அதிகரிக்கிறதுக்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். அப்படி இப்ப பைல்ஸ் ப்ராப்ளம் வருவோம். ஆமா. பைல்ஸ்னா என்ன மாதிரி இருந்தா அது பைல்ஸ்னு சொல்லப்படுது. ஆமா. அதாவது இந்த அஜீரண கோளாறு தான் நாள் ஆக ஆக இந்த மலச்சிக்கலா மாறும். சரி, மலச்சிக்கல் தானேன்னு சொல்லி அதை பத்தி நிறைய பேர் கண்டுக்காம விட்டுடுவாங்க. 1-2 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போறது, இல்லை ரொம்ப டைட்டா போறது, கொஞ்சம் வலியோட வரும். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம கவனிக்காம விடுறது தான் அந்த ப்ரெஷர் அதிகமாக ஆக ஆக அந்த நமக்கு வந்து அந்த பைல்ஸா வந்து அது அடுத்த கட்டத்துக்கு அது போகுது. இதுதான் வந்து அந்த பைல்ஸ் பிரச்சனை. சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த பைல்ஸா போகாம இது வந்து அந்த மூல பிரச்சனையா இல்லாம அந்த வெறும் அந்த மலச்சிக்கலே ரொம்ப அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போறதுனால அந்த ஆசன வாயை சுத்தி சில வெடிப்புகள் மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போதான் நம்ம ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல சில பேருக்கு வந்து ஃபிஸ்டுலா மாதிரியும் அது மாறி வரலாம். ஆமா. பட் எல்லாமே அடிப்படை காரணம் வந்து அஜீரணம் பிளஸ் மலச்சிக்கல். இதுல நடுவு என்ன ஆகும், ரொம்ப மலச்சிக்கல் அதிகமா போகும்போது வேற ஏதாவது சாப்பிடுவாங்க, இல்ல மருந்து ஓவர்டோஸ் எடுக்கும்போது நடுவுல லூஸ் மோஷன் ஆகவும் வரும். இது ரெண்டுமே வந்து இந்த பிரச்சனைக்கு ஆகக்கூடாது. இதுதான் காரணம். ஸோ அடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் முறையில வந்து முக்கியமா முதல்ல மலச்சிக்கலை அவங்க சரி பண்ணணும். அதுக்கு தான் வந்து உணவு முறைகள், மருந்துகள் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. பேனஸ்ல குரோத் இருக்கும். ஆமா. சின்னதா பரு மாதிரியோ இல்ல நம்ம உள்நாக்கு போல இருக்கலாம். அது 1, 2, 3 எப்படி வேணா இருக்கலாம். சிலருக்கு உள்ள கட்டி இல்ல வெளிய கட்டிக்கு போல இருக்கலாம். ப்ளீட் ஆகலாம். சில டைம் பஸ் வரலாம். மோஷன் வித் பிளட்டும் இருக்கலாம். சிலருக்கு பிளட்டே கொஞ்சம் தனியா கூட போகும். இதெல்லாம் பைல்ஸ் ரிலேட்டட் தான். இப்போ இதுக்கு வந்து என்ன மாதிரி உணவுகள், மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு, நார் சத்து நிறைந்த உணவு அவங்க முக்கியமா ஃபாலோ பண்ணணும். பிளஸ் நம்ம இதுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுர்வேத மருந்துகள் பேசிக்கா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த செரிமான சக்தியை அதிகப்படுத்தி ஒரு ப்ராப்பர் டைஜஷனுக்காக தான் நம்ம மருந்து கொடுக்கறது. கூட வந்து அந்த மூலம் அந்த கட்டி சுருங்கிறதுக்கு, அந்த ஏற்பட்டக்கூடிய புண்ணு விரைவில் குணமாகி வரத்துக்கான, புண்ணு ஆறத்துக்கு வெரனர் ஓப்பனா அப்படின்னு சொல்லக்கூடிய வகை சார்ந்த மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். இது கொடுக்க என்னாவும் படிப்படியா அது ரிலீவ் ஆகும். பட் இதுல முக்கியமா மக்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இது வந்து அந்த ஆசனவாய் பகுதியில் இருக்கிறதுனால வெறும் மருந்து மட்டும் ட்ரீட்மெண்ட் மட்டும்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். இன்னொரு பக்கம் அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் அவங்க கண்ட்ரோலா இருக்கணும். கொஞ்சம் பாதி ஓரளவுக்கு நல்லா ரிலீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப போய் ஏதோ ஒரு காரமாவோ இல்லை ரொம்ப பிடிச்ச உணவோ, ஆயில் ஐட்டம், ஹெவி ஐட்டம் அது மாதிரி சாப்பிட்டாங்கன்னா திரும்ப லூஸ் மோஷனோ அல்லது மலச்சிக்கலோ ஏற்பட்டு அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாகும் போது அந்த ஆறி வர புண்ணு திரும்ப பெருசாயிடும். அதனால வந்து அந்த கண்ட்ரோலா இருக்கணும். ஏன்னா பேஷண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மருந்து சாப்பிட்டு இருந்தேங்க, நல்லா இருந்துச்சு, ஒரு கல்யாணத்துக்கு போனேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன், ஒரு பிரியாணி சாப்பிட்டேன், காரமா சாப்பிட்டேன், திரும்ப எனக்கு பிரச்சனை அதிகமாயிடுச்சு. இந்த காரணங்கள் தான் அவங்களுக்கு ப்ரொலாங்கா பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு. அடுத்தது வந்து சிலர் வந்து சர்ஜரி போறாங்க. சர்ஜரி தான் இதுக்கு முழுமையான தீர்வா? அதாவது அந்த பிரச்சனையோட லெவலை பொறுத்து தான் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே. ஆரம்ப நிலையிலேயே அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம சர்ஜரி இல்லாமல் சிறந்த முறைகளை நம்ம சரி பண்ண முடியும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகும்போது சர்ஜரி தேவைப்படுது. இப்போ எல்லாமே வந்து பேஷண்ட் கையில் தான் இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக முன்ஜாகிரதையாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எளிதில் மருந்துகள் மூலமாக நமக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம நல்ல முறையில் தீர்வு காண முடியும். இப்போ அறுவை சிகிச்சை செய்தும் பிரச்சனை வருதே, அதுதானே இப்போ நம்ம பார்க்கறது. எவ்வளோ பேஷண்ட் பல வருடங்களா இருக்கு, நான் 2 முறை செய்த, 3 முறை அறுவை சிகிச்சை செய்தும் எனக்கு தொடர்ந்து பிரச்சனை வருதுன்னா அப்போ நீங்க சொன்ன காரணங்கள், அதாவது ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணாது கூட அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் பிரச்சனைகள் இதெல்லாம் சேர்ந்து திரும்ப அதாவது கொஞ்சம் நல்லாகிறதுக்கு முன்னாடி திருப்பி தேவையற்ற உணவுகளை சாப்பிட்றது தான். அப்போ அதுல டயட்டும் அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணும்போது முடிந்தளவு அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கம்
வழிகள் நிறைய இருக்கு. அது யார் பேஷண்ட்டோ அவங்கதான் கடைபிடிக்கணும். அப்போ அவங்க நிறைய பழங்கள், காய்கறிகள், அதே போல இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறோம், சிட்பாத் சொல்றோம். இதெல்லாம் கடைபிடிக்கும் போது அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கிறது, விரைவிலேயும் குணம் கிடைக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இந்த ஆண்டு நான் வெற்றியோடு கொண்டாட, நான் வளர்ச்சி அடைந்தவனாக நான் மாற, நான் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஃபைனல் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா இது எனக்குள்ள ஒரு தனி மனிதனா ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அப்ப எனக்குள்ள ஆழமான ஒரு விதை உள்ள இருக்கணும். அது என்ன விதை அப்படின்னா நம்பிக்கை அப்படின்ற விதை தான் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோடு நான் இருக்கேனா, என்னுடைய வாழ்க்கை இப்ப இருக்க மாதிரியே அதுக்கப்புறமும் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்றத நம்பிக்கையோட நான் வாழ போகிறேனா அப்படின்றத சிந்தித்து பார்க்க வேண்டும். நிச்சயமா எல்லாமே மாறும், அதுதான் நம்ம நம்ப வேணும். ஸோ என் லைஃப் இப்போ மோசமா இருக்கு நான் நம்பினேன்னா அது மோசமா தான் இருக்கும். என் லைஃப் மோசமாக இருக்கக்கூடிய சூழல் மாறும்னு நம்பினா நிச்சயமாக அது மாறும். என்னுடைய லைஃப் நல்லா இருக்குன்னு நான் நினைச்சேன்னா அது கண்டிப்பாக நன்றாகத்தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸை நம்புறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை, என்னுள் நான் வளர்ச்சியடை செய்ய வேண்டிய செயல்கள். இந்த சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு கோட்டாறு மறை மாவட்டத்தினுடைய ஓய்வு நிலை ஆயர் மேதகு பீட்டர் எமிஜிஎஸ் அவர்கள் அவர் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாள் கொண்டாடுறாரு. ஸோ அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக நாமளும் ஜெபிக்கலாம், அன்பர்களையும் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கலாம். அவரோடு இணைந்து இன்னைக்கு யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். திருத்தூதர்களின் வழித்தோன்றலாய் அருள்பொழிவு செய்யப்பட்ட கோட்டாறு மறை மாவட்டத்தில் பணிபுரிந்து ஓய்வில் இருக்கும் ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜியூஸ் அவர்கள் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாள் இன்று. ஆயர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி உடல் ஆன்ம நலனுக்காக ஜெபிக்கிறது நமது மாதா தொலைக்காட்சி. ஜெனிஃபர் பெர்னதத் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா எமிலியானா, அப்பா ரமேஷ், தங்கை ஜோனா, தம்பி ஜஸ்டின், மாமா பிரவீன், அத்தை பிரமிளா, தாத்தா, அம்மாச்சி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்கோளும் இன்று நாளை யாரெல்லாம் விழா கொண்டாடினவங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான இறையாசி காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறையாசிர் மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். இயேசுவின் தூய்மை மிகு பெயர் விழாவின் அருள்மிகு சூழல். இன்று நாம் பாடுவது திருப்பாடல் 98. இது இறைவனை அரசராக கொண்டாடும் யாவே அரச மாண்பு பாடல். திருப்பாடல் 98 நமக்கு சொல்வது ஒன்றே: ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் அவரை புகழ்ந்தேத்துங்கள். இந்த வரிகள் நமக்கு இறை புகழ்ச்சியின் 3 ஆழமான உண்மைகளை நினைவூட்டுகின்றன. 1. பாடல். இறை புகழ்ச்சியின் இனிமை திருப்பாடல்கள் அனைத்தும் பாடப்பட வேண்டியவை. இறை புகழ்ச்சி ஒரு ஜெபம் மட்டுமல்ல, இது ஒரு இசை. 2. மகிழ்ச்சி. இறை புகழ்ச்சியின் ஆனந்தம். இறைவனை புகழும் இதயத்தில் மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சியுள்ள இதயம் தானாகவே இறைவனை நோக்கி உயர்கிறது. திருத்தூதர் யாக்கோபு சொல்லும் போது, யாரேனும் மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடலை இசைக்கட்டும். 3. ஆர்ப்பரிப்பு. உள்ளத்தில் பொங்கி வழிதல். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். இதைத்தான் மத்தேயு 12வது அதிகாரத்தில் 34 விவரிக்கின்றார். இறை நன்மைகளை உணர்ந்த இதயம் அமைதியாக இருக்காது, அது ஆர்ப்பரித்து இறை புகழ்ச்சியாக மாறும். இன்று நம் ஜெபத்தில் இந்த 3 இருக்கட்டும்: பாடல், மகிழ்ச்சி, ஆர்ப்பரிப்பு. இவை இணைந்தால் நம் ஜெபம் இசையாய், நம் இசை இறை புகழ்ச்சியாக, நம் இறை புகழ்ச்சி ஒரு வாழ்வாக மாறும். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் தமது இறை புகழ்ச்சி எப்போதும் ஆர்ப்பரிப்புடன் கூடிய மகிழ்ச்சி பாடலாக அமைய அருள் புரிவாராக.
ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிரம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியான நாளில் இன்று நாம் கற்றுக்கொண்ட சிறப்பான பாடம், என்னுள் நான் வளர்ச்சி காண செய்ய வேண்டிய செயல்கள். நிச்சயமாக இந்த செயல்களை செய்கின்ற பொழுது இந்த ஆண்டு நமக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்த நாள் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, புதிய செயல்கள் செய்வோம், நல் மாற்றங்கள் காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடல் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.